பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்விலே மறுபடியும் சந்திக்கும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கிருபைக்காக எனக்கு நன்றி செலுத்துகிறேன். பெண்கள் இந்த உலகத்தில் மிகப்பெரிய சாதனையை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கடந்த வாரத்திலும் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். இந்த வாரத்திலும் வேதத்திலே கர்த்தர் பயன்படுத்திய பெண்கள், வேதத்திலே பெண்களுக்கான ஆலோசனை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை சுருக்கமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். பிரியமானவர்களே, பெண்கள் தான் இந்த நாட்டின் கண்கள், பெண்கள் தான் இந்த உலகத்தின் மிக பிரம்மாண்டமான மாற்றங்களை கொண்டு வருகின்றவர்கள். அப்படி ஏராளமான காரியங்களை பெண்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை குறித்து தொடர்ச்சியாக உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு 4 விதமான பெண்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. பிரியமானவர்களே, ஜெபிக்கிற ஜெப வீராங்கனைகள் உண்டு. தேசத்திற்காக போராடுகிற ஏராளமான போர் வீராங்கனைகள் உண்டு. அது மாத்திரமல்ல, தனிப்பட்ட விதத்தில் தன்னுடைய பிரச்சனைகளை உள்வாங்கிக் கொண்டு போராடி பிரச்சனையை மேற்கொள்ளுகின்ற ஏராளமான பெண்களும் உண்டு. இப்படிப்பட்ட பல்வேறு விதமான பெண்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, இன்னொரு பக்கத்தில் அனாதைகளாய் எனக்கு ஆதரவு இல்லையே என்று சொல்லி ஏங்குகிற அநேக பெண்களும் உண்டு. இப்படிப்பட்ட ஒரு பெரும் சமுதாயத்தில் ஆண்டவர் பெண்களை குறித்து வேதத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். ஆண்டவர் படைப்பின் மகத்துவமாக பெண்களையே உருவாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். ஆதாமின் விலா எலும்பிலிருந்து அந்த பெண்ணை அழகாக உருவாக்குகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நாசியின் சுவாசம் கொடுத்து ஆதாமுக்கு துணையாக, ஆதாமுக்கு உறவாடுவதற்காக, ஆதாமுக்கு எல்லாவற்றிலையும் உறுதுணையாக உற்ற துணையாக இருந்து செயல்படுவதற்கு ஏவாளை தேவன் படைக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இப்படி பல்வேறு விதமாக பெண்கள் இந்த மிக முக்கியமான இந்த பூமி பந்திலே அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வேதத்திலே ஆண்டவரோடு கூட பயணம் செய்த அவர்களுக்கு நெருங்கிய ஒரு குடும்பம். பிரியமானவர்களே, மார்த்தாள் மரியாள் என்கிற பெத்தானியா பட்டணத்தில் வசித்த ஒரு அழகான குடும்பம். ஆண்டவரை அடிக்கடி உபசரிக்கிறவர்கள். ஆண்டவர் அவர்களுடைய வீட்டிற்கு அடிக்கடி சென்று லாசருவோடு கூட அவர்களுடைய சகோதரனோடு கூட இணைந்து பல ஊழியங்களை செய்திருக்கிறதை பார்க்கிறோம். மரித்து போன லாசர் அவருடைய சகோதரனை 4 நாள் கழித்து பின்பு உயிரோடு எழுப்பிய மிக பிரம்மாண்டமான அந்த உறவு, இந்த குடும்பத்தின் உறவு பெண்களாலே உண்டானது என்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இயேசுவை பெற்றெடுத்த தாய் மரியாள் இந்த உலகத்திலே எல்லாராலும் இகழப்பட்டது போல இருந்த போதும் ஏற்றுக்கொண்டாள். ஸ்திரியே, பயப்படாதே, அச்சம் கொள்ளாதே என்று பல்வேறு விதங்களிலே ஏளனமான பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் அமைதியாக உள்வாங்கிக் கொண்டு கர்த்தரை இந்த உலகிற்கு வெளிப்படுத்த மாம்சத்தில் இந்த தேவனை கொண்டு வருவதற்காக யோசேப்பும் மரியாளும் மிகுந்த பிரயாச்சித்தம் எடுத்துக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நம்பிக்கைக்குரிய பெண்கள் இன்றைக்கும் இருக்கின்றார்கள். இன்றைக்கும் தேவனால் வழி நடத்தப்படுகின்ற ஏராளமான பெண்கள் இருக்கிறார்கள். ஊழியத்தின் பாதையிலே திரட்சியாய் பணியாற்றுகின்ற ஏராளமான ஊழியர்கள் உண்டு. எனக்கு அன்பானவர்களே, முன்னணியிலே ஆண்டவரை ஒரு முறை கூட அறியாத அநேக மக்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிற ஏராளமான பெண்மணிகள் உண்டு. அவர்கள் இன்றைக்கும் இந்த நாட்டின் கண்மணிகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. சாபம் நிறைந்த இந்த உலகம் மரணத்திற்கு நேராக, பாவத்திற்கு நேராக மனிதன் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, நம்பிக்கை இல்லாத மனிதனாய் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, சத்திய வார்த்தையை சுமந்து செல்கின்ற ஏராளமான ஊழிய பெண்மணிகள் உண்டு. அந்த நாட்களிலே வேதாகம பெண்கள் என்று சொல்வார்கள். அப்படி கிராமங்கள் தோறும் சென்று வேதாகம வார்த்தைகளை திண்ணை வீடுகளில் உட்கார்ந்து கர்த்தருடைய வசனத்தை போதித்து அநேக குடும்பங்களை கட்டிய வேதாகம பெண்கள், பைபிள் உமன் என்று சொல்வார்கள். இப்படி ஏராளமான பெண்கள் இந்த தேசத்திலே இந்த நாட்டை அவர்கள் கட்டியிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சமுதாயத்தின் மிக உயரிய பொறுப்புகளிலே பல்வேறு விதமான பெண்களும் பணியாற்றியிருக்கிறார்கள். அரசியல் வல்லுநர்களாக, தொழில் வல்லுநர்களாக, பல்வேறு விதமான காரியங்களை செய்கின்ற ஏராளமான பெண்கள் இந்த பூமியிலே இன்றைக்கும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்? வேதம் 4 விதமான பெண்களை இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதம் அதை குறித்து என்னை சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. எனக்கு அன்பானவர்களே,
தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற எந்த ஒரு மனிதனையும் ஆண்டவர் கைவிடுவதே இல்லை என்பதை நாம் ஆழமாக அறிந்திருக்கிறோம். அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற எல்லாரையும் ஆண்டவர் மிகவும் உன்னிப்பாக கவனித்து அவர்களுடைய வாழ்க்கையை நிறைவேற்றுகிறார் என்பதை பார்க்கிறோம். வாழ்க்கை என்னங்கிற இந்த ஒரு மிகப்பெரிய பயணம், சரீரத்தின் மறைவுக்கு பின்பாகவும் மனிதனுடைய பயணம் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த உலகத்தில் மரணம் என்பது சரீர மரணம், ஆவிக்குரிய வாழ்வு என்பது தொடர்ச்சியாக நீண்டு கொண்டே செல்கிறது. அதுதான் பரமபிதாவோடு கூட நாம் தங்கியிருக்கின்ற ஒரு உன்னதமான வாசஸ்தலம் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருவாராக, நம்மை தொடர்ந்து வழி நடத்துவாராக. இந்த அருமையான சூழ்நிலையிலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியாக அமர்ந்திருக்கின்ற எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, 4 விதமான பெண்களில் முதல் பெண்மணி யார் என்பதை வேதத்திலிருந்து பார்ப்போம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 14:1. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வீட்டை கட்டுகிறவள் யார்? புத்தியுள்ள ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் புத்தி இல்லாத ஸ்திரீகளும் இருக்கிறதை வேதம் சொல்லுகிறது. அதற்கு அடுத்த வரியில் என்ன சொல்லப்படுகிறது? புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் இடித்து போடுகிறாள். எனக்கு அன்பானவர்களே, இந்த புத்தி எங்கிருந்து வருகிறது? எங்கே கற்றுக்கொள்ளுகிறோம்? நாம் எங்கேயாவது கல்வி சாலையில், இல்லை என்றால் பல மனிதர்கள் வழியாக பல்வேறு விதங்களிலே அவைகளையும் உலக ஞானங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? ஞானமே அவரிடத்திலிருந்து வருகிறது. ஞானத்தில் குறைவிருந்தால் அவரிடத்தில் பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். அநேக பெண்கள் தங்களுடைய வாழ்வையே குறைத்து மதிப்பிடுவது உண்டு. எப்படி மதிப்பிடுகின்றார்கள்? என்னால் இது செய்ய முடியாது, என்னால் இது நடக்காது, என் வாழ்க்கையில் நான் அப்படிப்பட்ட திறமை பெற்றவள் அல்ல என்று சொல்லி பலர் தங்களையே ஒடுக்கி கொள்ளுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் அப்படிப்பட்ட பெண்மணிகள் அல்ல, புத்தியுள்ள பெண்மணிகள். நீங்கள் கர்த்தரோடு கூட இருப்பீர்கள் என்றால், தேவனோடு கூட நீங்கள் பயணிப்பீர்கள் என்றால், தேவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால், உங்கள் குடும்பத்தை நீங்கள் கட்ட வேண்டும் என்று சொல்லி மெய்யாகவே நீங்கள் விரும்புவீர்கள் என்றால், நீங்கள் ஆண்டவரிடத்திலே ஞானத்தை கேட்பீர்கள். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் சம்பூரணமாய் குறைவாக அல்ல, கொஞ்சமாக கொடுக்கிறவர் அல்ல, முழுமையாக பூரணமாக கொடுக்கிற அந்த பரமபிதாவினிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற ஞானத்தின் குறைவாயிருக்கலாம், இல்லை எந்த காரியமாயிருந்தாலும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் உங்களுக்கு ஞானத்தின் வெளிப்பாடாய் விளங்குவார். பல மனிதர்கள் மூலமாக நடக்கலாம், வேதத்தின் வழியாகவும் ஆண்டவர் உங்களுக்கு வெளிச்சம் தருவார் என்பதில் சந்தேகமில்லை. உங்களுடைய வீடு நிலை குலைந்து இருக்கிறதை போல நீங்கள் உணர்கிறீர்களா? ஆமேன். கட்டுப்பட்ட எங்களுடைய வீடு, பிரம்மாண்டமாய் நின்று கொண்டிருந்த எங்களுடைய அலங்கம், எங்களுடைய இல்லம் இன்றைக்கு இடிந்து போகிற நிலைமையில் இருக்கிறதே, ஏன் எங்களுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட குழப்பம் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? கவலையோடு, சந்தேகத்தோடு, பிரச்சனைகளையே நீங்கள் உற்று கவனித்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஞானத்தை கொடுக்கிற புத்தியுள்ள ஸ்திரியாக நீங்கள் தேவனிடத்தில் வந்து நிற்கும் பொழுது ஆண்டவர் உங்களை கொண்டு மிக பிரம்மாண்டமான காரியங்களை செய்வார் என்பதிலே சந்தேகமே கிடையாது. பரலோகத்தின் தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு நிறைவாக்குவார். அதே நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும். தேவனுடைய பிள்ளைகளுடைய வீடு ஞானத்தினாலே கட்டப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஞானத்தினால் கட்டப்படுகின்றவர்கள். நம்முடைய வீடு கர்த்தருடைய வல்லமையினால் கட்டப்படுகிறது என்பதை மறந்துவிடவே கூடாது. அல்லேலூயா. இந்த அருமையான உலக பயணத்திலே உன்னதமான ஒரு பயணம் இருக்கிறது, உன்னதமான ஒரு அனுபவம் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடாதிருங்கள். ஆண்டவர் உங்களை கொண்டு மிக பிரம்மாண்டமான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. புத்தியுள்ள ஸ்திரீ. புத்தி இல்லாத ஸ்திரீ எப்படி இருப்பாள்? எப்படிப்பட்ட மனிதனாயிருப்பார்கள்? எந்த காரியத்தை எடுத்தாலும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று சொல்லி எதையும் மனதிற்குள்ளாக அடக்கி வைத்து தேவனிடத்திலே சொல்வதற்கு முன்பதாக உலக மனிதர்களிடத்திலே கொட்டி தீர்த்து விடுவது. இதனால் பிரளயம் போல
அங்கே போராட்டங்கள் வெடித்து விடுகிறதை பார்க்கிறோம். குடும்பத்தில் குழப்பங்கள், கூச்சல்கள் பெருகி விடுகிறதை பார்க்கிறோம். பொறுமையாக கடைபிடிக்க வேண்டிய இடத்தில் பொறுமையாக நின்று தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க நீங்கள் காத்திருக்கும் பொழுது ஆண்டவருடைய ஞானம் உங்களுக்குள்ளாக ஆமென் புறப்பட்டு வருகிறது என்பதை பார்க்கிறோம். ரூத் என்கிற பெண்மணியை இந்த வேதாகமத்திலே படிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நகோமி என்கிற ஒரு மருமகளை நாம் பார்க்கிறோம். இந்த 2 பேருக்கும் என்ன பாருங்கள், ரூத்தினுடைய கணவன் மரித்து போகிறார், அவ்வளவுதான், இனி வாழ்வு இல்லை என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிற, ஆம் நீங்கள் எல்லாம் புறப்பட்டு செல்லுங்கள், இனி எங்களோடு கூட இருக்க வேண்டாம் என்று சொல்லி நகோமியின் கணவன் மரித்து போக மாமியாரோ நீ உன்னுடைய வீட்டிற்கு சென்று உன்னுடைய வாழ்க்கையை பார் என்று சொல்ல, எப்படிப்பட்ட அழகான பெண்மணி பாருங்கள். நகோமி தன்னுடைய மாமியாரை விட்டு விடாமல் அவளோடு கூட இருந்து இளம் வயதின் இழந்து போன உறவை புதுப்பிக்க விரும்பாமல் தேவனுடைய சத்தத்திற்கு காத்திருந்து கீழ்ப்படிந்த பொழுது கர்த்தர் மிக பிரம்மாண்டமான ஆசீர்வாதத்தை முழு குடும்பத்திற்கும் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய வீடு அழகாக கட்டப்படுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஆமேன். நீதியின் தேவனை நீங்கள் சார்ந்திருக்கும் பொழுது நீதியின் தேவன் உங்களை பலப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார், சரியாய் நிலைநிறுத்துவார் என்பதில் சந்தேகமில்லை. உங்களுடைய கூடாரம் நிலை குலைந்திருக்கிறதா? கவலைப்படாதிருங்கள். நீங்கள் புத்தியுள்ள ஸ்திரியாக தேவனிடத்திற்கு வாருங்கள், தேவ சத்தத்திற்கு ஆமென் கீழ்ப்படிந்து பாருங்கள். ஆண்டவர் உங்கள் கூடாரத்தை கட்டுவார். 2வதாக ஒரு பெண்மணியை குறித்து வேதம் இங்கே நமக்கு சொல்லுகிறது. அதே நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். குணசாலியான ஸ்திரீ, முதலாவதாக சொல்லும் பொழுது புத்தியுள்ள ஸ்திரீ என்று சொன்னேன். இங்கே 2வதாக சொல்லும் பொழுது குணசாலியான ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள். அப்போ குணசாலி இல்லாத ஒரு ஸ்திரீயும் இருக்கிறாள் என்பதை குறித்து இங்கே பார்க்க முடிகிறது. குணம் நாடி குற்றம் நாடி, ஆமேன், வள்ளுவர் சொன்ன அந்த வாக்கை எண்ணி பாருங்கள், எவ்வளவு மிகப்பெரிய காரியம். எனக்கு அன்பானவர்களே, குணம் மிக முக்கியமானது. குணத்தை வைத்தே நீதி செய்கிற இந்த உலகத்தின் நீதிபரர்கள் இருக்கும் பொழுது எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இப்படிப்பட்ட குணசாலியான ஸ்திரியை ஆண்டவர் தேடிக் கொண்டிருக்கிறார். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் நீங்கள் 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புரை உடுப்பிருப்பதால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் மிகவும் தீவிரமாக செயல்படுகிறவள், தன் வீட்டாரை விசாரிக்கிறவள், தன் வீட்டாருக்காக எல்லாவற்றையும் செய்கிற பெண்மணியாக இருக்கிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 31ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 10ஆம் வசனத்திலே குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. குணமான பெண்கள் முத்துக்களை பார்க்கிலும் விலையேறப்பெற்றவர்கள். நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றீர்கள்? நீங்கள் மிகுந்த குணம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய குடும்பம்தான் கட்டப்பட்டு கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட குணம் என்ன? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் இதை தொடர்ச்சியாக வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம், அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். குணம் இருக்கிற இடத்துல அங்கே நம்பிக்கை உண்டாகிறது. அவன் சம்பத்து குறையாது, அவர்களுடைய செல்வம் ஒருபோதும் குறைவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையே அல்ல நன்மையே செய்கிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னுடைய கணவனுக்கு அவள் தீமை செய்கிறவள் அல்ல, நன்மை செய்கிறவளாக இருக்கிறாள். குணசாலியான ஸ்திரியை பற்றி சொல்லும் பொழுது இவ்வளவு பிரம்மாண்டமாக எழுதப்பட்டிருக்கிறது. அதை காட்டிலும் இன்னும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவள் வியாபார கப்பல்களை போல் இருக்கிறாள், தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுதும் மிகவும் ஆமென் சிறப்பாக செயல்படுகிறவள். வியாபார கப்பல்கள் போல் என்றால் பிஸியாக இருப்பாள், எப்பொழுது வேலை செய்து கொண்டே இருப்பார்கள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். எவ்வளவு தூரமாயிருந்தாலும், கணவன் எவ்வளவு வேலைக்கு சென்றிருந்தாலும் அவளுக்கு உதவி செய்கிறவள். இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து
தன் வேலைக்காரிகளுக்கும் படி அளக்கிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருட்டோடு எழுந்து, அதிகாலமே எழுந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தன் வீட்டார் அனைவருக்கும் ஆகாரத்தை சமைத்து வைத்து தன் வேலைக்காரிகளுக்கும் படி அளக்கிறாள். குணசாலியான ஸ்திரீ. இப்படிப்பட்ட பெண்கள் உண்டு. இன்றைக்கு அநேக பெண்கள் அதிகாலையில் எழும்புவதில்லை, அநேகர் ஆகாரம் சமைப்பதில்லை, உணவுகளை சமைப்பதற்கு விருப்பப்படுவதில்லை. எனக்கு அன்பானவர்களே, இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். நாம் சமைத்து உண்பது, பிள்ளைகளோடு சேர்ந்து உண்பது, கணவனும் மனைவியுமாக இணைந்து இப்படி ஜெபித்து இந்த வாழ்க்கை பயணத்தை தொடர்ச்சியாக நடத்துகிறது குடும்பம்தான் குணசாலியான குடும்பம். அப்படி தேவன் நம்மை பிரத்யேகமாக பிரித்தெடுத்திருக்கிறார், பிரத்யேகமாக அழைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். நீதிமொழிகள் 11:16 நான் வாசிக்கிறேன். நல் ஒழுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள், பராக்கிரமசாலிகள் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல் ஒழுக்கமுள்ள ஸ்திரீ, அந்த சிறந்த ஒழுக்கம் நமக்கு தேவைப்படுகிறது என பார்க்கிறோம். ஒழுக்கம் இல்லாத இடத்துல அங்கே எல்லாம் கெட்டுவிடும் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதம் அதற்கு அடையாளமாக பல காரியங்களை சொல்லுகிறது என பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒழுக்கம் மிகவும் அவசியம். சகலமும் கிரமமும் ஒழுங்காயும் செய்யப்பட கடவுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒழுக்கம் இல்லாத இடத்துல ஜனங்கள் பல்வேறு காரியங்களில் அவர்கள் அலைப்புண்டிருப்பார்கள், தரிப்புண்டிருப்பார்கள். அவர்களால் செயல்பட முடியாமல் போய்விடும் என்பதை பார்க்கிறோம். நல் ஒழுக்கம் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும். சில குடும்பத்தில் அப்படியே நான் போகும்பொழுது பார்த்துருக்கிறேன். சில குடும்பங்களில் துவைத்த துணியை மடிப்பதற்கு கூட நேரம் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலை பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எப்படிப்பட்ட குடும்பமாயிருக்கின்றீர்கள். சில குடும்பங்களில் வீடு கூட்டியே சில நாட்களாக இருக்கும். சில குடும்பங்களில் லிவிங் ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும். எப்பவும் பொருட்கள் அங்குமிங்குமாய் சிதறி இருக்கிறதை பார்க்க முடியும். தேவன் தங்கும் வாசஸ்தலம் ஆண்டவர் மிகவும் அதிகமாக விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை ஆண்டவர் அதிகமாக எதிர்பார்க்கிறார். உங்களுடைய அறைகள் எப்படி இருக்கிறது? உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் நல் ஒழுக்கத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர்களா? சில பொருட்கள் சில இருக்க வேண்டிய இடங்களை தவிர்த்து வேறு எங்கேயோ இருக்கும். அதை தேடுவதற்கு சில மணி நேரங்கள் ஆகிவிடும். காரணம் என்ன? எடுத்த இடத்தில் ஒரு பொருளை திரும்ப வைக்காததினால் பல மணி நேரங்கள் வீணாகி போகும். அது நிமித்தமாக யார் எடுத்தா, எதற்கு எடுத்தா, ஏன் எடுத்தா, எங்கு வைத்தீர்கள் என்று எல்லாரையும் கேள்வி கேட்டு சந்தேகப்பட்டு பிரச்சனை உண்டாகி சில நேரங்களில் கூச்சல் குழப்பங்கள் அதிகமாகிவிடும். குடும்பத்தின் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பது யார்? ஒரு அழகான ஸ்திரீ. நல் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பது அது ஆடையிலிருந்து ஆபரணத்திலிருந்து அவளுடைய எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கிறது ஒரு சிறந்த பெண்மணி என்பதை பார்க்கிறோம். கணவனுக்கு இதில் பங்கு இல்லை என்று சொல்லவில்லை, கணவனுக்கும் அதில் பங்கு உண்டு. ஆனால் நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு ஸ்திரீ மிகவும் என்ன செய்கிறாள்? மானத்தை காத்து அந்த குடும்பத்தை சிறப்பாக நடத்துகிறாள் என்பதை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. மனைவிக்கு துணையாக கணவனும் கூட நின்று உடன் நின்று அநேக பணிகளை நிறைவேற்ற முடியும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். சிலர் அழகா இருப்பாங்க, தங்களை மாத்திரம் சரி பண்ணிக்குவாங்க. மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம். அப்படின்றால் என்ன அர்த்தம்? பன்றியின் மூக்கிலே ஒரு பொன் மூக்குத்தி இருக்கும் என்றால் அதை பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுமா? அந்த பன்றி எங்கே மூக்கை கொண்டு போய் வைக்கும்? நீங்கள் யோசித்து பாருங்கள். அழுக்கு நிறைந்த சாக்கடை, அதை அருவருப்பான இடங்களில் போய் நிற்கும். மதிகேடாய் நடக்கிற ஸ்திரீ. அப்படி என்றால் நல் ஒழுக்கம் உள்ள ஸ்திரீ எவ்வளவு பிரம்மாண்டமாக அவளை குறித்து சொல்லியிருக்கிறார் சாலமோன் ஞானி. இது ரொம்ப மிக அழகாக தெளிவாக எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, உலகத்திலே ஏராளமான சாம்ராஜ்யத்தை அவன் பிரம்மாண்டமாக செய்து முடித்த ஏராளமான பெண்கள் உண்டு. அப்படிப்பட்ட பெண்களை ஆண்டவர் இன்றைக்கு நினைப்பூட்டுகின்றார்.
இந்த உலகத்தின் அரங்கிலே ஆண்டவர் ஏராளமான ஊழிய பாதையிலும் சரி, இந்த உலகத்தின் மிக பிரம்மாண்டமான காரியங்களை செய்வதிலும் ஏராளமான பெண்கள் சாதனை படைத்திருக்கின்றார்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், வேதத்தில் ஆண்டவருக்காக அநேக சாதனை படைத்த அநேக பெண்மணிகள் உண்டு. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் அப்படிப்பட்ட மிகுந்த நல்லொழுக்கம் உள்ள ஸ்திரியாக வாழ அழைக்கிறார். இறுதியாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள கடைசியாக சொல்லுகின்ற ஒரே ஒரு பெண்மணி யார் என்றால், நீதிமொழிகள் 31 அதிகாரம் 30 நீதிமொழிகள் 31 30 கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். அநேக பெண்கள் குணசாலிகளாக இருந்தது உண்டு. நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறார்கள். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியை புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவது. இறுதியாக சொல்லும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ஸ்திரியினுடைய வாழ்வு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்வில் கர்த்தருக்கு பயம் இல்லை. நேற்றைய தினத்தில் நானும் எனது மனைவியும் பேசி கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்றைக்கு குறைந்து கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம் என்று சொல்லி இரவிலே நாங்கள் பேசி ஜெபித்தோம். எனக்கு அன்பானவர்களே, காரணம் என்ன? உடனடி தீர்ப்பு இல்லை, உடனடி தண்டனை இல்லை. ஆகவே ஜனங்கள் எல்லாரும் அதை மறந்து விடுகிறதை பார்க்கிறோம். நீங்களும் நானும் நினைக்கிற காரியங்களும், நீங்களும் நானும் செய்கின்ற ஒவ்வொன்றும், வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேவன் தம்முடைய புஸ்தகத்தில் எழுதி கொண்டே இருக்கிறார். அவர் நீதிபரர். இந்த உலகத்தில் உள்ள கம்ப்யூட்டர் கூட அழிஞ்சு போகும். அதை கூட யாராவது என்ன செய்வாங்க? கிராஷ் பண்ணிடுவாங்க. ஏதாவது என்ன செஞ்சிடலாம், பிரச்சனைகள் உண்டாயிரும், வைரஸ் ஆயிரும். ஆனால் ஆண்டவருடைய கம்ப்யூட்டரை யாரும் அழிக்கவே முடியாது. தலைமுறை தலைமுறையாய் நம்மை தொடர்ச்சியாய் நடத்துகிறவர். ஆம் பிரியமானவர்களே, இந்த வேதாகமத்தின் தொடர்ச்சியாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆதாம் துவங்கி எழுதப்பட்டிருக்கிற சரித்திரத்தின் புதிய ஏற்பாட்டின் தொடக்கமாய் நீங்களும் நானும் ஆண்டவர் நம்மை தொடர்ச்சியாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட மிக பிரம்மாண்டமான சாட்சியான பெண்களை ஆண்டு அழைக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த தேசத்திலே தோல் சிலை போராட்டம் என்கிற ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. அந்த நாட்களிலே ஆண்களும் பெண்களும் மேலாடைகளை அணியக்கூடாது. உயர் ஜாதியினிடத்தில் செல்லும் பொழுது அவர்கள் எல்லாரும் இடுப்பில் துண்டு கட்டி கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்தது. இதை பார்த்த சுவிசேஷத்தை சொல்லும்படியாக வந்த ஏராளமான பெண்மணிகள் ஒன்று சேர்ந்தார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரிங்கல் தோபே ஐயர் என்கிற அவருடைய மனைவி, அவர்களுடைய தலைமையில் ஏராளமான பேர் கூடினார்கள். அது மாத்திரமல்ல, ஏராளமான அவர்களோடு கூட சேர்ந்து இந்த தேசத்தின் மன்னர்களிடத்தில் முறையிட்டார்கள். ஏன் இப்படி? அவர்களும் பெண்கள் தானே, சம உரிமைக்காக அல்ல, இந்த நாட்டின் பிரஜை அவர்களும் முக்கியமானவர்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக. பல ஆயிரக்கணக்கான மனிதர்கள் அதில் கொல்லப்பட்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, இறுதியாக வெற்றி கிடைத்தது. அதன் பின்பாக அவர்களுக்கு அங்கே மேலாடை அணிவிக்கப்பட்டது. அதை உறுதி செய்து அதை தைத்து கொடுத்தவர் யார் தெரியுமா? ரிங்கல் தோபே ஐயர் அவருடைய துணைவியார். ஒரு பெண்ணினுடைய இவ்வளவு மிகப்பெரிய போராட்டம் ஒரு பெரிய வெற்றிக்கு அடையாளமாக மாறியதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் பிரம்மாண்டமாக படைத்திருக்கிறார். நீங்கள் யார் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ. உங்களைத்தான் புகழுவார்கள். கர்த்தருக்கு பயந்து நீங்கள் வாழும் பொழுதுதான் அநேகர் உங்களை புகழ முடியும், உங்களை வாழ்த்த முடியும். நீங்கள் தேவனுக்கு பயந்து வாழுங்கள். காலையிலே நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை உங்கள் கணவன் கேட்கட்டும். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை உங்கள் பிள்ளைகள் கேட்கட்டும். மாலையிலே உங்கள் குடும்ப ஜெபத்தை நீங்கள் ஆரம்பியுங்கள். ஒரு பாடலோடு எல்லாரும் உங்கள் முன்பாக வந்திருப்பார்கள். ஒரு மனைவிக்கு, ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை குறித்து மிக பிரம்மாண்டமான காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் குடும்பத்தை கட்டுகிறவர்கள், நீங்கள் குடும்பத்தை இடிக்கிறவர்கள் அல்ல. உங்களை பார்த்து அநேகர் சொல்லலாம், இவ வந்ததுனால தான்
என் குடும்பமே வீணாய் போயிடுச்சு அப்படி சொல்கிறாங்களா? கவலைப்படாதீங்க. நீங்கள் அவரிடத்துல போய் நில்லுங்க. யார் இடத்துல? உங்களை அந்த குடும்பத்தோடு இணைச்ச அந்த கர்த்தரிடத்துல போய் நில்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறவர். அல்லேலூயா. தேவனுக்கு பயந்து நிற்கிற எந்த இடத்திலையும் கர்த்தர் வந்து இறங்குவார். உங்களுக்காக அவர் யுத்தம் செய்து காரியத்தை மாற்றுவார். அல்லேலூயா. குணசாலியான பெண்களை ஆண்டவர் தேடுகிறார். குணம் குணம் குணம். அந்த குணத்தில் இருக்கிற பிள்ளைகள்தான் முத்துக்கள் மாதிரி. இந்த பூமிக்கு அவர்கள் தேவை, குடும்பத்திற்கு தேவை, திருச்சபைக்கு தேவை. ஆண்டவர் அப்படி உங்களை தேடிக்கொண்டிருக்கின்றார். நாம் எங்கேயாவது குறைவுள்ளவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய குணத்தில் எங்கேயோ விட்டு கொடுக்க முடியாமல், ஐயோ நான் எவ்வளவோ விட்டு கொடுத்தும் என் தலையிலேயே எல்லாவற்றையும் போடுகிறார்களே, கவலைப்படாதீர்கள். தேவன் ஏற்ற காலத்திலே உங்கள் தலையை உயர்த்துவார். நீங்கள் புகழப்படுவீர்கள். நீங்கள் இல்லாமல் குடும்பம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் உங்கள் வீட்டிலே வரும். ஆண்டவர் அப்படி உங்களை உயர்த்துவார். ஒரு நாளும் பிறரை நீங்கள் அவமானமாக அவமதிப்பாக எண்ணாதிருங்கள். நீங்கள் ஆமென் தேவனுடைய சம்பத்து, தேவனுடைய சொத்து என்பதை மறந்து விடாதிருங்கள். அதோடு கூட நீங்கள் எப்படிப்பட்ட பெண்மணியாக இருக்க வேண்டும்? இந்த உலகத்தின் நீங்கள் எல்லாவற்றிலையும் கர்த்தரை உயர்த்துகிறவர்களாய், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாய், கர்த்தருக்கென்று வாழ்கிறவர்களாய் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய சீரான வாழ்வு, உங்களுடைய சரியான வாழ்வு, நல் ஒழுக்கமான வாழ்வு உங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்பும். அநேகரை அதிகாலையிலே எழுப்பி அவர்களை துரிதமாக்க பயணிக்க உதவிடும். நீங்கள் தூங்கிக் கொண்டே இருப்பீர்கள் என்றால், நீங்கள் நல் ஒழுக்கம் இல்லாமல் நீங்கள் குடும்பத்திற்கு சில காரியங்களை சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால், இந்த காரியத்தை நீங்கள் யாரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவரிடத்திலிருந்து. ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். சிறிய அறைதான் இருக்கலாம். அந்த சிறிய அறையிலே நீங்கள் சந்தோஷமாக அழகாக எல்லா பொருட்களையும் வைத்து நீங்கள் அதிலே மகிழ்ச்சியாக இருக்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, பரலோகம் உங்களை குறித்து மிகப்பெரிய காரியத்தை எழுதி கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுகிறவளாய் மாறுவாள். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயந்து நீங்கள் வாழுங்கள். ஆண்டவர் உங்கள் மூலமாக எப்படி சமுதாயத்தில் இன்றைக்கு எல்லா பெண்களும் மேலாடைகளை அணிந்து எல்லா ஆண்களும் அணிந்து செல்வதற்கு ஒரு பெண் காரணமாக இருந்தது போல, உங்களை கொண்டு நீங்கள் கர்த்தருக்கு பயந்து இருக்கும் பொழுது உங்களை கொண்டு மிக பிரம்மாண்டமான காரியங்களை ஆண்டவர் செய்வார். பயப்படாதிருங்கள். ஞானம் அவரிடத்திலிருந்து உங்களுக்கு வரும். நீங்கள் குறைவாக இருப்பீர்கள் என்றால் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் இல்லத்தை ஆண்டவர் கட்டுவார். ஜெபிக்கலாமா? எவ்வளவு துயரத்தில் நீங்கள் இருந்தாலும், எவ்வளவு துக்கத்தில் இருந்தாலும், இன்றைக்கு அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். மிக பிரம்மாண்டமான காரியங்களை உங்கள் குடும்பத்தில் செய்வார். ஒரு நாளும் உங்கள் சம்பத்து குறையாது. எப்பொழுது குறையாது? நீங்கள் குணசாலியாக இருக்கும் பொழுது. இதை நீங்கள் திரும்ப கேளுங்க, திரும்ப படிங்க. இந்த வசனங்கள் எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம் அப்பா. என்னுடைய குடும்பத்தில் ஆண்டவரே பல்வேறு குழப்பங்கள், பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு பிரச்சனைகளோடு ஆண்டவரே நிந்தைகளோடும் அவமானத்தோடும் ஆண்டவரை ஏன் வாழ்கிறேன் என்கிற ஏக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் பயணிக்கின்ற ஆண்டவரை பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு நீர் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரை நான் சரியாக வாழ்ந்தும் என்னை குறை கூறி கொண்டிருக்கின்றார்களே, நான் எவ்வளவோ கீழ்ப்படிந்தும் எவ்வளவோ குனிந்து போகினாலும் என்னை குட்டி 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 தரையில் நோக பண்ணுகிறார்களே என்று எண்ணுகிற ஒவ்வொரு குடும்பத்திலேயும் கர்த்தருடைய கரம் நீட்டப்படட்டும் அப்பா. நம்முடைய பிள்ளைகள் வேதத்தின் வழியாய் அவர்கள் நடக்கிறவர்களாய், வேதத்தின் வெளிச்சத்தில் அவர்கள் நிற்கிறவர்களாய் கர்த்தர் அவர்களை நீர் கனம் பண்ணுவீராக, அவர்களை ஆசீர்வதிப்பீராக, நீர் அவர்களை உயர்த்துவீராக. அவர்களுடைய சம்பத்து குறையாமல் அவர்களுடைய இல்லத்திலே ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் பெருகட்டும் ஆண்டவரே. வியாபார கப்பல்களைப் போல அவர்கள் எப்பொழுதும் ஆண்டவரே ஹல்லேலூயா கிரீடமாய் ஆண்டவரே, அது மாத்திரமல்ல ஆண்டவரே, ஆமென், முத்துக்களாய் சிறந்த மனிதர்களாய் அவர்களை கர்த்தர் நிலைநிறுத்துவீராக. தகப்பனே, நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. உமக்கு பயந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் உயர்த்துகிறவர் அல்லவா.
இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படியாமல் பல்வேறு கோணங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது நீர் சந்திக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு குடும்ப பெண்மணிகளையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் சந்தியும். அவருடைய வாழ்வை நீர் ஆசீர்வதித்தருளும். இந்த உலகத்தின் இச்சைகளுக்கும் உலகத்தின் ஆடம்பரங்களுக்கும் எந்த வகையிலும் சிக்கிக்கொள்ளாமல் உம்மையே பார்த்து வாழுகின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் கனம் பண்ணுவீராக, மேன்மையடைய செய்வீராக. அவர்களுடைய இல்லத்திலே தெய்வீக சுகம், சமாதானம், மகிழ்ச்சி, ஆசீர்வாதம் நிறைவாயிருக்கட்டும். எல்லா போராட்டங்களும் ஓய்ந்து போகட்டும் அப்பா. சத்துருவானவன் கொண்டு வருகிற எல்லா தடைகளையும் நசுனாகி இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கடிந்து கட்டி செபிக்கிறோம், ஜெயமெடுக்கிறோம். அவருடைய வாழ்வு பிரத்யேகமாக ஆசீர்வாதமான வாழ்வாயிருக்கட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேங்க்யூ. God bless you. God bless you.